கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 85:10 வசனம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும் அந்த ரட்சிப்பை பெற்றபடியினால் உலக பாவ சாபங்களுக்கு நாம் விலகி தப்பிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். நமக்காக தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை இறுக பற்றி கொள்வோம். சமாதானத்தின் தேவன் நம்மோடே கூட இருக்கிறார். கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றுகிற தம் ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் பாதுகாக்கிற கர்த்தராய் இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நமக்காக தன்னை தந்த ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆவியின் வரங்களினால் நிரப்பப்படுவோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படியான வாழ்க்கை வாழ்வோம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையும் சத்தியமும் ஆண்டவரே எப்பொழுதும் ஒன்றை ஒன்று சந்திப்பது போல அந்த கிருபையும் சத்தியமும் எங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் அனுபவிக்க உணர ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிரோம். ஐயா, உம்முடைய நீதியிலே நடக்க ஆண்டவரை எப்பொழுதும் கர்த்தருடைய கிருபையை பெற்றவர்களாய் முன்னேற அனுக்கிரகம் செய்யும்படியாய் கெஞ்சிரோம். தேவ கிருபை எங்களிலே பெருகட்டும் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை வேலையடைக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். நீரே பாதுகாத்துக்கங்க. உடைய கிருபையினால் இடைகட்டுங்க ஆண்டவரே. எங்களை பூரணமாய் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென்.